Hello aspirants, இந்த வீடியோவில் நம்ம 10th August 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆயில் ப்ரொடக்ஷனில் செல்ஃப் ரிலையன்ஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் பேசிக்காக எதுக்காக அப்படின்னா எடிபிள் ஆயிலோட ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ எடிபிள் ஆயிலோட ப்ரொடக்டிவிட்டி, பேசிக்காக அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை எடிபிள் ஆயில் ஃபீல்டில் அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த மிஷனோட பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம் இது வந்து ஒரு 5-year பீரியடை வந்து டார்கெட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் இதோட நோடல் மினிஸ்ட்ரியாக இருக்குது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 crore கிட்ட இதோட பட்ஜெட் இருக்குது. எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷனில் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ணணும் அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும் அண்ட் இம்போர்ட் டிபெண்டன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்ற மேஜர் டார்கெட்ஸோட இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மிஷனோட ப்ரீடெசிசர், அதாவது இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி எடிபிள் ஆயிலில் ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ் அண்ட் ஆயில் பாம். இதை வந்து யூபிஏ கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஆயில் சீட் அண்ட் ஆயில் பாம் இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். இதோட அப்ஜெக்டிவுமே எடிபிள் ஆயிலோட அவைலபிலிட்டியை அதிகப்படுத்துறதும் அண்ட் ஆல்சோ இம்போர்ட்டை வந்து ரொம்பவே கம்மிப்படுத்துறதும், இது ரெண்டும் தான் இதோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் இதை நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனோட மர்ஜ் பண்ணாங்க. எப்போ இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 2014-15 ஃபிஸ்கல் இயரில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2018 இதை நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனோட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சப் காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ் மேஜராக கொண்ட ஒரு ஸ்கீமும் இருக்குது அண்ட் பாம் ஆயிலை பேஸ் பண்ணின ஒரு ஸ்கீமும் இருக்குது அண்ட் ஆல்சோ ட்ரீலேருந்து எடுக்கப்படுற ஆயில் சீட்ஸை பற்றின ஒரு மேஜர் மிஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாமே சப் கான்டினென்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனோட ஆயில் சீட் பற்றின ஒரு மிஷனும் டிராஃப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூவேஷனாக தான் நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம் அப்படின்ற ஸ்கீமை நேத்தி பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு மல்டி ப்ராக்ரஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு மிஷனாக இருக்குது. வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஃப்ரம் சீட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து சாயிலோட குவாலிட்டியை செக் பண்ணுறது வரைக்கும் அண்ட் ஆல்சோ கிளைமேட் ரெசிலியண்ட்டாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இந்த ஹார்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டை கரெக்டாக மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும். ஸோ ஹாலிஸ்டிக்காக எல்லா ப்ராசஸையுமே கவர் பண்ணுற மாதிரியான இந்த மிஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோவை அதிகப்படுத்துறது மூலயமாவும் ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி ரிசல்ட்டை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஃபார்மிங் எப்படி நடக்கும்னா ஒரு ஃபார்மர் ஹார்வெஸ்ட் பண்ணுவார். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சீடை வந்து அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் ஆனால் இப்போது வந்து ஒரு குவாலிஃபைட் சர்டிஃபைடு சீட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ ஏரியாஸ் வந்து கடையிலேருந்து வாங்கப்பட்ட சீடு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் சீட்ஸ். ஸோ இந்த ரேஷியோவை தான் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோவை வந்து அதிகப்படுத்துறது மூலயமாவும் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவன் கிளைமேட்டிக் ரெசிலியன்ட் டெக்னாலஜிஸ், புதுவிதமான டெக்னாலஜிஸ் லைக் ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலயமா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு எஃபெக்டிவான டெக்னாலஜிக்கல் மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா இருக்கலாம் அண்ட் ஆல்சோ ஜீரோ டில்லேஜ் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலயமா இருக்கலாம் அண்ட் ஆல்சோ இன்டர்காப்பிங், ரிலே கிராப்பிங், ஸ்ட்ராட்டஜிக் அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் சாயில் அமெலிமெண்ட்ஸ், அதாவது சாயில்ஸ்க்கு என்னென்ன தேவை, நியூட்ரியன்ஸ் தேவை அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலயமாவும் நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவான ப்ரொடக்டிவிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் லோ ஈல்டிங் ஃபுட் கிரெயின்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலயமாவும் அண்ட் டைவர்சிஃபிகேஷன், ஒரு க்ராப்பை வந்து டைவர்சிஃபை பண்ணுறது மூலயமாவும் நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார்மர்ஸோட கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை பற்றி ஃபார்மர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது மூலயமாவும் அண்ட் ஒரு ஹப் பேஸ்டு கிளஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணி விவசாயிகளுக்கு தேவையான அவேர்னஸ் அண்ட் ஆல்சோ அதுக்கான கேம்பெயின்ஸ் மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், வில்லேஜ் லெவல்ஸில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ராப்ஸை வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் ஃபெசிலிட்டி பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா அது மார்க்கெட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து எடிபிள் ஆயிலில் செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த மிஷன் வந்து எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது.
ஸோ இதோட ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு 60-40% இருக்கும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த ஃபண்டை ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் 90:10 ரேஷியோவில் ஃபண்ட்ஸ் டிவைட் பண்ணிப்பாங்க. அண்ட் சில இன்ஸ்டன்சஸ் லைக் சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங் 100% கொடுக்குறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் சாகர் மிஷனை பற்றின ஆர்டிக்கல். ஸோ பிரைம் மினிஸ்டர் மேரிடைம் செக்யூரிட்டியை பற்றி பேசியிருக்காரு. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜன், அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கிற கடல் பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்ட் வருது. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டிக்காக இந்தியா என்ன ஸ்கீம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகர் அப்படின்ற மிஷன் வச்சுருக்காங்க. சாகரோட அப்ரிவேஷன் என்னென்னா செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன். ஸோ எந்த ரீஜனை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கிற இந்தியன் ஓஷன் ரீஜனை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாகர் அப்படின்ற ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. சாகரோட மேஜர் அப்ஜெக்டிவ் இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்தோட எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலயமா அண்ட் இந்த ரீஜனில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரேட் ரூட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் சாகர் மிஷன். அண்ட் சாகர் மிஷனோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்தியாவோட பர்சனலான இதில் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவாக, கொலாபரேட்டிவாக அண்ட் இன்டர்நேஷ்னல் லாவை வந்து அபைட் பண்ணி ஒரு சேஃபான இந்தியன் ஓஷன் ரீஜனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலயமா நம்ம நாட்டுக்கோட செக்யூரிட்டியும் அதிகமாகும் அப்படின்றது தான் இந்தியாவோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சாகர் இதோட கொலாபரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஆக்டிஸ்ட் பாலிசியாக இருக்கட்டும், அதாவது சவுத் ஏஷியன் கண்ட்ரியை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாலிசியாக இருக்கட்டும், இல்லைனா சாகர்மாலா போர்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ப்ராஜெக்ட் மாசம் அண்ட் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ப்ளூ எக்கனாமி அப்படின்ற எல்லா ப்ராஜெக்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு சாகர் மிஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் சர்க்குலர் எக்கனாமியை பற்றி. சர்க்குலர் எக்கனாமி அப்படின்ற கான்செப்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ வேஸ்டேஜை ரொம்பவே கம்மி பண்ணணும் இப்படின்ற 2 பேசிஸான கான்செப்டில் உருவானது தான் சர்க்குலர் எக்கனாமி. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில் எங்கே ஜீரோ வேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஜீரோ எமிஷன் ப்ரொவைட் பண்ண முடியுதோ இதை வந்து ஒரு சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு ப்ராடக்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வேரியஸ் டைப் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் போய் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதோட லைஃப் வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்டோட லைஃபும் முடியாமல் அதை திருப்பி ரீயூஸ் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட க்ரியேட் பண்ணப்பட்டது தான் சர்க்குலர் எக்கனாமி. ஸோ ஹைலி எக்ஸ்ட்ராக்டிவ், அதாவது ஒரு ப்ராடக்ட்லேருந்து எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ரிசோர்ஸ் இன்டென்சிவ், ரிசோர்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற மெத்தடாலஜியை பேஸ் பண்ணது தான் சர்க்குலர் எக்கனாமி. அண்ட் எண்ட் ஆஃப் த லைஃப் கான்செப்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு எண்டே கிடையாது அப்படின்ற கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் சர்க்குலர் எக்கனாமி. மினிமைசிங் வேஸ்டேஜ் அண்ட் ஒரு லைஃப் சைக்கிளை வந்து அதிகப்படுத்துறது மூலயமா, ஒரு லைஃப் சைக்கிள் ஒரு ஜீரோ மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பைரலிங் மாதிரி இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் சர்க்குலர் எக்கனாமி அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. ஸோ சர்க்குலர் எக்கனாமி இப்படி தான் இருக்கும். இதுதான் பேசிக் எக்ஸாம்பிள். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ரிசோர்ஸஸை நம்ம புதுசாக எடுக்கிறோம் அண்ட் ஆல்சோ இதை வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் வேரியஸ் ஸ்டேஜஸில் போடுறோம். லைக் டிசைன் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ட் பண்ணுறோம் அண்ட் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், யூஸ் பண்ணி அண்ட் இதை வந்து நம்ம வேஸ்டேஜ்னு தூக்கி போடுறோம். அப்படி வேஸ்டேஜ்னு தூக்கி போடுற ப்ராடக்டை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி இதே எக்கனாமிக்குள்ளே விடுறது தான் சர்க்குலர் எக்கனாமி அப்படின்ற விஷயமா இருக்குது. அடுத்த ஆர்டிக்கல் ஐபிசிசியோட 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பற்றின ஆர்டிக்கல். ஸோ 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை ஐபிசிசி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதோட ரிப்போர்ட் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் ஹெவியாக ஆகிட்டு இருக்கு அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரொம்பவே இன்டென்ஸாக ஆகிட்டு இருக்கு. இதனால் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட் பிரச்சனைகள்லாம் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் ஐபிசிசி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் வார்மிங்கால் எக்ஸ்ட்ரீம் ரெயின் சுச்சுவேஷன் இன் சதர்ன் இந்தியா, அதாவது பெனின்சுலர் இந்தியாவில் ஹெவியாக ரெயின்ஃபாலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய ஹிமாலயன் ரீஜனில் க்ளவுட் பர்ஸ்ட் ஃப்ளட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனும் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெசர்ட் ரீஜனில் ஹெவியான ட்ராட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா ஈவெண்ட்ஸுமே எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த அசஸ்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்டோட டார்கெட்டான 1.5 டிகிரி செல்சியஸ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலை விட 1.5 டிகிரி இல்லைனா 2 டிகிரி செல்சியஸ் கம்மிப்படுத்தணும் அப்படின்ற டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற உண்மையும் இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம முன்னாடி வச்சுருக்கு.
ஸோ பேசிக்காக 2 டிகிரி செல்சியஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கான ஆவரேஜ் வேர்ல்டு டெம்பரேச்சரை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் டார்கெட்டாகவே இருக்குது. ஸோ அப்படி அச்சீவ் பண்ணால் தான் வேர்ல்டு அப்படின்றது வந்து ஒரு டிசாஸ்டராக மாறாமல் இருக்கும் அப்படின்றது தான் வேர்ல்டு பாரிஸ் கிளைமேட்டில் டிசைட் பண்ணப்பட்டுச்சு. அந்த பாரிஸ் கிளைமேட்டோட டார்கெட்டை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண போக முடியாது அப்படின்றத ஐபிசிசி ரிப்போர்ட் டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான டீப் எமிஷன் கட்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். எமிஷன் கட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிகுலர் எமிஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரியல் எமிஷனாக இருக்கலாம், எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணும். ஸோ சன்லேருந்து வர ஹீட்டை வந்து உலகத்துக்குள்ளே ட்ராப் பண்ணுறது மூலயமா வேர்ல்டு வந்து இன்டென்ஸாக ஹீட் ஆகும். ஸோ இன்டென்ஸாக ஹீட் ஆகிற வேர்ல்டு ஐஸ்பர்க்ஸை மெல்ட் பண்ணும். அண்ட் ஐஸ்பர்க்ஸ் மெல்ட் ஆகிறதுனால சீ வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி லூப் மாதிரி கன்வெர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு எண்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எமிஷன் கட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு நெட் ஜீரோ லெவலில் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். ஸோ நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக எல்லா கண்ட்ரியுமே வந்து முன்னுக்கு வரணும். எல்லா டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான எக்ஸெப்ஷனும் இல்லாமல் எமிஷன் கட்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது ஐபிசிசியோட ரிப்போர்ட் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி, யுனைடெட் நேஷனோட பாடி. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன், ஹியூமனால் க்ரியேட் பண்ணப்பட்ட கிளைமேட் சேஞ்சை பற்றின சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டடி பண்ணுறது மூலயமா இதோட பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இம்பேக்ட்ஸையும் அனலைஸ் பண்ணுறது மூலயமாவும் ஒரு சென்சிட்டிவான டார்கெட்டட் ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு அனலைஸ் பண்ணுற பாடி தான் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ பேசிக்காக இது ஒரு ஆர்கனைசேஷன் கிளைமேட் சேஞ்சை எப்படி தடுக்கிறது அண்ட் கிளைமேட் சேஞ்ச் எதனால் நடக்குது அண்ட் இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத ஒரு ஹாலிஸ்டிக்கான கான்செப்டை வேர்ல்டுக்கு கொடுக்குறது தான் ஐபிசிசியோட மேஜர் ஃபங்க்ஷன். அண்ட் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு மெட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த 2 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து 1988 இந்த பாடியை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இது வந்து டைரெக்டாக யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிக்கு ரிப்போர்ட் பண்ணும். அண்ட் எல்லா மெம்பர் ஆஃப் வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யூஎன் இதோட மெம்பர்ஷிப் எல்லாருமே ஐபிசிசியோட டைரக்ட் மெம்பர்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ 2007 நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஐபிசிசிக்கு. அதோட கிளைமேட் சேஞ்சில் அதோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் இருக்குது. இந்த கன்வென்ஷனுமே கிளைமேட் சேஞ்சை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேரியஸ் கான்ஃபரன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அண்ட் ஆல்சோ வேரியஸ் டெக்னிக்ஸை வந்து உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்புட்ஸுமே ஐபிசிசி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பாரிஸ் கிளைமேட் அக்கார்டு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 டிசம்பரில் நடந்தது. எங்கே அப்படின்னா பாரிஸில் நடந்துச்சு. ஸோ பேசிக்காக வருஷம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். இது எதுக்காக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அண்ட் ஃபார்வர்டாக என்ன பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபாரமாக தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். ஸோ 2015 பாரிஸில் நடந்த கான்ஃபரன்ஸில் பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட் அப்படின்ற ஒரு அக்கார்ட் சைன் பண்ணப்பட்டுச்சு. இது வந்து லீகலி பைண்டிங் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். ஸோ லீகலி பைண்டிங்னா யாரெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ இது யார் அடாப்ட் பண்ணியிருக்கா? அரௌண்ட் 196 கண்ட்ரீஸ் அரவுண்ட் வேர்ல்டு எல்லாருமே இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலை விட 2 டிகிரி செல்சியஸ் அட்லீஸ்ட் 1.5 டிகிரி செல்சியஸ் கம்மிப்படுத்தணும் அப்படின்றது தான் இதோட மேஜர் டார்கெட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் டெம்பரேச்சர் கோல். ஸோ லாங் டேர்மில் இது வந்து ஒரே வருஷத்தில் 2 வருஷத்துலன்னு இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டீகேட்ஸ் ஒரு 40-50 வருஷத்தில் அச்சீவ் பண்ண வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட் செட் பண்ணுது. அண்ட் இந்த மிட் செஞ்சுரிக்குள்ளே அதாவது 2050 இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட தான் இந்த அக்கார்டை சைன் பண்ணாங்க. பட் ஆனால் ஐபிசிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்தோட சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது இந்த டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து வேரியஸ் எமிஷன் கட்ஸ், வேரியஸ் இன்சென்டிவ்ஸ் அண்ட் வேரியஸ் நான் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் யூஸ் பண்ணி நிறைய விதமான டெக்னாலஜிஸ் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாலிட்டியை நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி கிளைமேட் சேஞ்சை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃப்யூச்சரே இருக்குது. ஸோ இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.